India, very, very tough. Very, very tough. Prime Minister just left. He's a great friend of mine, but I said, you're a friend of mine, but you're not treating us right. They charge us 52%. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்பு அறிவித்திருந்ததைப் போல உலக நாடுகள் மீது பரஸ்பர வரியை அதிரடியாக அறிவித்துள்ளார். ஏப்ரல் 2ஆம் தேதி பிற நாடுகள் விதிக்கும் வரிகளுக்கு எதிராக பரஸ்பர வரி விதிக்கப்படும் என்று கடந்த மாத தொடக்கத்திலிருந்தே ட்ரம்ப் கூறி வந்தார். மேலும் அது அமெரிக்காவின் பொருளாதார விடுதலை நாளாக அமையும் எனவும் கூறினார். ஒரு நாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு அந்த நாடுகள் விதிக்கும் வரிகளுக்கு இணையாக அமெரிக்காவும் பதிலடி கொடுக்கும் வகையில் வரிகளை மாற்றி அமைக்கும் என்று ட்ரம்ப் கூறினார். இன்று அதற்கேற்றால் போல் இந்திய நேரப்படி காலை 1 மணி அளவில் உலக நாடுகள் மீது பரஸ்பர வரியை அறிவித்து உலக நாடுகளை அதிர்ந்து போக வைத்துள்ளார். வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் வைத்து ரெசிரோப்கள் எனும் புதிய வரி விதிப்பு முறையை அமுல்படுத்தி உரையாற்றிய போது ட்ரம்ப் எந்தெந்த நாடுகளுக்கு எவ்வளவு சதவீத வரி விதிக்கப்படுகின்றது என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 26% வரி விதிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடியை பிப்ரவரி மாதம் சந்தித்ததாகவும் அவர் நல்ல நண்பர் என பாராட்டியதோடு இந்தியா 52% வரி விதித்தாலும் நாம் அதில் பாதியை மட்டுமே விதித்துள்ளதாகவும் விளக்கம் ஒன்றையும் வழங்கியிருந்தார். இந்தியா மட்டுமில்லாமல் பல்வேறு நாடுகளுக்கும் அமெரிக்கா கடுமையான வரியை விதித்துள்ளது. குறிப்பாக சீனாவுக்கு 32%, காம்போடியாவுக்கு 49%, வியட்நாமுக்கு 46%, இலங்கைக்கு 44% என வரி விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவில் தயாரிக்கப்படாமல் அந்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் கார்கள் மீது 25% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் இந்த அறிவிப்புகள் சர்வதேச வர்த்தக துறையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பொருளாதார வல்லுநர்கள் இதனால் உலகளாவிய அளவில் வர்த்தக போர் வெடிக்கும் அபாயம் நிலவுவதாகவும் பொருளாதார நிலைத்தன்மை பாதிக்கப்படும் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் இதன் விளைவுகள் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியில் பாதிப்பை ஏற்படுத்தும் என பல்வேறு நிபுணர்கள் எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. த ஆக் நியூஸ் வழங்கும் பன்னாட்டு செய்திகளுக்காக நான் உங்கள் கவிகரன்.